எனக்கு இன்னைக்கு கண்டென்ட் செம ஜாலியா இருக்கும் போல இருக்கு. சிரிப்பா வந்துச்சு இந்த ஷோஸ கேட்கும்போதெல்லாம். என்னன்னா, ஹை பட்ஜெட் விஜய் பத்தி தான் பேசப் போறேன். ஹை பட்ஜெட் விஜய்னா பனையூர் விஜய் இல்ல, காரைக்குடி விஜய். சில்பா குமார்ன்னுவாங்களாமா அவர. "யார்யா சில்பா குமாரு?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னங்க எனக்கு புரியலங்கன்னு அந்த சோர்ஸ்ட்ட கேட்கும்போது, "அவர்தாங்க டெண்டல் டெண்டல்னு மெண்டல் மாரி சுத்திக்கிட்டு இருப்பார்ல, அவர்தாங்க." "டெண்டல் டெண்டல் மெண்டல் மாரியா? புரியலங்க." அப்படின்னேன். "அவர் கருத்து என் கருத்து இல்லப்பா." அப்போ வந்து சொன்னாரு, "டாக்டர் பிரபு, டி.கே. பிரபு அவர பத்தி தான் பேசப் போறோம்." அப்படின்னாரு. ஏ டூ இசட் வரலாறு சொல்றாங்க. எனக்கு சரியான ஷாக்கு. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு. கேட்க கேட்க சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா, இது வந்து நான் சும்மா அந்த ஒரு வண்டி பார்த்தேன். டிராஃபிக் போலீஸ் வந்து இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி போலீஸ்காரவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, உடனே அவர் மேல ஃபைன போடுங்க. ஏன்னா லாரி ஓட்டுறதுக்கு ஹெவி லைசென்ஸ் வேணும். இது எப்படி ஒரு நாள் இந்த இந்த வண்டிய ஓட்டுறாருன்னு நமக்கு தெரியல. அதனால கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைன போட்டு விடுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறும். ஃபைன்லாம் கட்டிருவாப்புல. அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கே 40,00,000 மாசம் மாசம் செலவு பண்றாராம். 40,00,000 சொல்றேன். எல்லாமே டேட்டாவோட எடுத்திருக்கேன். அண்ணா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சொல்றேன். அப்புறம் வந்து அ சரி ஃபர்ஸ்ட்டு ஐயா வந்து எப்படி இருந்திருக்காரு அப்புட்ன்னா, அப்பா தான் காரணம். இந்த அண்ணன் வளர்ந்ததுக்கு. அப்பா வந்து ஒரு பெரிய பண்ணையார். பெரிய பண்ணையாரு. காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தமாகா. அதுக்கப்புறமா அமமுக. அதுக்கப்புறமா இப்ப விஜய் கட்சிக்கு விட்டு போடுறாப்புல. இப்ப அமமுகவுல அப்பா இருக்காரு. அப்பா எதுல இருக்காரு? அமமுக. அமமுக யாரு? டிடிவி தினகரன் யாரு? டெல்லி போலீஸ், சிபிஐ எல்லாம் சேர்ந்து வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புன அந்த ஊழல்வாதி அவரு. அவருடைய கட்சியில அப்பா இருக்காரு. இவரு என்ன அப்பா இருந்தா இதுல இருக்கக்கூடாதா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜிதா மேட்டர்ல அண்ணன் திமுகவுல இருக்கான். இங்க என்னடா இந்த பொண்ணுக்கு வேலைன்னு கேட்ட வாயில இது எந்த இப்ப கேட்கக்கூடாது. அதனால சொல்றேன். அடுத்ததா வந்து மேட்டருக்கு வருவோம். இப்ப அமமுகவுல இருக்காரு. அப்பா என்ன பண்றாருன்னா, அப்பா அந்த அந்த காரைக்குடி முழுக்க லாபி, கேஸ்ட் லாபி, கட்ட பஞ்சாயத்து அது மாரியான வேலைகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு ஏதாவது தொழில் இருக்கா? எந்த தொழிலும் கிடையாது. ஆனா, சூர்யா ஹாஸ்பிட்டல்னு இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல அப்படியே 2022ல டென்டல் ஹாஸ்பிட்டலா மாத்தி, டாக்டர் பிரபு டென்டல் ஹாஸ்பிட்டலா மாத்தி இப்ப ரன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதுல முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் எப்ப ஸ்ட்ரெஸ் ஆவான்? ஒர்க் பிரஷர், ஃபேமிலி பிரஷர், கடன் பிரஷர் ஏதாவது வந்தா பிரஷர் ஆவான். அரசியல்வாதி எப்ப ஸ்ட்ரெஸ் ஆவான்? அரசியல்வாதி மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரஷர் வருது, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அதை ஒரு அரசியல்வாதியா தீர்க்க முடியலன்னா பிரஷர் ஆகலாம். என்னை யாரும் திட்டிட்டாங்க, நான் வெளியே போமாட்டேன் அப்படின்னு யாராவது ஸ்ட்ரெஸ் ஆவாங்களா? நம்ம டி.கே. பிரபு ஆவார். யாராவது கெட்ட கமெண்ட்ஸ் யாராவது திட்டிட்டா கூட ஸ்ட்ரெஸ் ஆகி 2 நாள் ரீல்ஸ் போடாம இருப்பாராம். என்கிட்ட வாங்க கவுன்சிலிங்க்கு. நான் காட்டுற மாதிரியா ட்விட்டரோட கமெண்ட்ஸும், வீடியோவோட கமெண்ட்ஸ் என்ன இதுக்கெல்லாமா ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்ல போய் 2 நாள் உட்காந்து அழுவேன். அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குப்பா, கஷ்டமா இருக்குப்பா. நான் நல்லா தானே நடிக்கிறேன் ரீல்ஸ்ல. நான் நல்லா தானே பேசுறேன். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இப்படி? என்ன ஏன் இப்படி பண்றாங்க? அப்படின்னு புலம்ப ஆரம்பிப்பாராம். அப்ப இப்படியெல்லாம் பண்ற ஒரு மனுஷன, இந்த மாரி இப்படி ஒரு வியாதி இப்படி ஒரு பிரச்சனை அந்த மனுஷனுக்கு இருக்கு. சரி, அடுத்ததா நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். இவருக்கு விஜய் கட்சிக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? விஜய் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரு என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. சூர்யா டென்டல்னு ஒண்ணு இருந்தத வாங்கி, அப்புறம் அதுக்கு அப்புறமா ஆப்போசிட்லயே பிரபு டாக்டர் டென்டல் டாக்டர் டென்டல் டாக்டர்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு அவரு சொன்னாரு. அடுத்து அவரு ஒண்ணுமே பண்ணல, பாலிடிக்ஸும் பண்ணல, டிஎம்கே லாபி பண்ணலாம்னு இருந்தாரு. கேஸ்ட் பேக்ரவுண்ட் வச்சு டிவிக்கே வந்ததும் அதுல புதுக்கோட்டை பர்வேஸ் மூலமா காசு கொடுத்து உள்ள வந்தவர் தான் யாரு அப்படின்னு இவரு சொல்றாரு. அதாவது இங்க திமுக லாபி பண்ணாங்க அப்படின்ற அதுல ஒரு மெயின் மேட்டர் வரேன். குளோபல் மிஷன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க வந்து குமரேசன் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து ஒரு திமுக நபர். அவர் வந்து எங்க ஃபீல்டு ஒர்க்லாம் நிறைய பண்ணக்கூடியவர். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இந்த வாட்டி சீட் எல்லாம் கன்ஃபார்ம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு நல்ல அபிமானியமான ஒரு ஆளு. இந்த ஆளு இங்க பிரபு வந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிருக்காப்ல. இதையெல்லாம் பார்த்து சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டு போறான்னு அப்படியே கண்டுக்காம போயிடுவாரு. இப்ப இந்த பிரபு எப்படி இங்க வராரு அப்படின்னா, திடீர்னு பணம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு வராரு. 20 வருஷமாலாம் பிரபு போஸ்ட் ஓட்டல. 20 வருஷமாலாம் வந்து விசில் அடிக்கல, விசில் அடிச்சாங்க குஞ்சாலாம் எதுவுமே இல்லை. நடுவுல திடீர்னு உள்ள வராப்புல. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர் தான் அந்த இடத்துல போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அவர் அடிச்சு காலி பண்ணி அவர் வந்து மாவட்ட செயலாளர் ஆகி உட்கார்ந்தாடுறா நம்ம பிரபு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவரு உட்கார்றாரு. அப்புறமா
இது யார் மூலியமா வாங்கினாருன்னு நம்ம சொல்லணும்ல. பர்வேஸ். யார் பர்வேஸ்? இவருக்கு இணையா இன்னைக்கு ரீல்ஸா தொடர்ந்து போட்டிருக்காரு பாருங்க. அந்த கவுன்சிலர், சுயேட்சை கவுன்சிலர் தான் நின்று அப்புறம் தாவேக்காவுல வந்தார்ல, நிஜாம் பாக்கு அந்த பர்வேஸ் வந்து அவர் மூலியமா தான் இவர் வந்து உள்ள வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் என்ன செஞ்சாருன்றதா சரியான நிறைய பிசினஸ் சைட்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. கார் டாக்டர் யாரு? நம்ம பல் டாக்டர் வந்து இதுக்கு முன்னாடி கார் டாக்டரா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மொபைல் சரி பண்ணிக்கிட்டு மொபைல் டாக்டராகவும் இவர் இருந்திருக்காரு. சரிங்க, அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். டிவிகே பதவிக்கு வந்ததும் பிரபு என்ன லாபி பண்ணாரு அப்படின்னு நான் வந்து கேட்டேன். மேக்சிமம் கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான். இங்க வல்லம்பர் செட்டியாருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, கல்லர் சமூகம் பெரிய லாபி. இப்ப அதெல்லாத்தையுமே இவர் வந்து பெரிய லாபி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட லாபி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தெருமுனையில ஒரு கல்லர் சமூகம் வந்து ஒரு காது குத்து வச்சிருக்குன்னு வைங்களேன், இவர் பத்திரிக்கையே வச்சிருக்க மாட்டாங்க. இவர் பத்திரிக்கை கிடையாது. ஆனா இவரு போய் கார்ல போய் இறங்கிடுவாரு. ரீல்ஸ் ஆன்ல இருக்கா வீடியோ? அப்படி வந்து ரீல்ஸை மட்டுமே போட, ஆனா கூப்பிடவே மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்க சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க. அதுல ஒரு கிழவிலாம் பார்த்து, ஏ யாராவே எங்க இருந்தியா வந்தியா 500 குடிக்கிறியான் பாரு. அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர். இதெல்லாம் தாண்டிங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சியில இவர் கூடவே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பையன் சொன்னாங்க. அதாங்க எனக்கு ஆச்சரியம். அவன் சொன்னா என்ன சொன்னா, இந்த மாதிரி அம்பேத்கருக்கு நினைவு நாள் சமீபத்துல போச்சுங்க. அந்த அம்பேத்கர் நினைவு நாளுக்கு அண்ணனும் வந்தாரு. என்ன உறுதிமொழி என்னென்னமோ கட்சிலாம் வந்தாங்களாமா, எல்லா அமைப்புலாம் வந்தாங்களாமா, உறுதிமொழிலாம் எல்லாம் எடுத்தாங்களாம். எடுத்துட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு போங்கன்னும் போது நம்ம பர்பேஸ் பில்டல் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வித் லவ் டிகே பிரபுன்னு எதுல கையெழுத்து, ஒரு அம்பேத்கருடைய நினைவு நாளுக்கு வந்துட்டு எல்லாரும் கையெழுத்து போட சொன்னா, இவர் என்னமோ கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வித் லவ் டென்டல் டாக்டர் டிகே பிரபுன்னு எழுதிட்டு போயிருக்காரு. இது ஒரு சம்பவம். காரைக்குடியில எங்க பார்த்தாலும் ரீல்ஸ் தான். காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி ஊத்துறது ரீல்ஸ், கக்கூஸ் போறது ரீல்ஸ், இது கடைக்கு போறது ரீல்ஸ், ரோட தாண்டுறது ரீல்ஸ், தண்ணி எப்படி லைட்டா தள்ளி விடுறது ரீல்ஸ், நைட்டு தூங்குற வரைக்கும் ரீல்ஸ் தான். அந்த காரைக்குடிய தம்பிக்குமா அந்த ஆள் என்னையா பண்றான் அப்படின்னு எரிச்சல் ஆகுமா. இருக்கிறதுலே காரைக்குடியில டென்டல் டாக்டர்ல ஃபீஸ் அதிகமா வாங்குறது இவர் தான். ஆனா எத்தனை பேரா போவாங்கன்னு பார்த்தா பெரிய அளவுல போனா கூட இவர் செலவு பண்றதோட ஈக்குவல் பண்ணி பார்த்தா இது அதிகமா இருக்குமா. எவனாவது கட்சிக்குள்ள சேர்ந்தான் அப்படின்னா உடனே ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி, தம்பி அண்ணன் ஒரு ரீல்ஸ் எடுத்து அப்படி போடு, போதும். அப்படி ரீல்ஸா போட வச்சு பதங்களை எல்லாரும் கொடுக்கறது எல்லாமே பண்றது. இப்ப கம்மிங் டு அந்த பாயிண்ட், தலைவர் யாராவது திட்டினா அப்படின்னு வரல, அந்த மேட்ருக்கு வரேன். இப்ப அந்த மேட்ருக்கு வந்துருச்சுன்னா நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயே பாருங்க, டிகே பிரபு பத்தி அப்படிலாம் பேசாத, உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி, வேண்டாம் சும்மா இரு, அவர் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படிலாம் பேசுவாங்க. நம்ம மறுபடியும் பேசணும் அப்படின்னா அப்படின்னு கெட்ட வார்த்தையும் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே இவர் வந்து அந்த வார் ரூமை செட் பண்ணிருக்காரு. இவர் அதாவது விஜய் ஒரு கட்சி இல்ல விஜய் ஒரு பெரிய ஆளு, அவர் ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காருன்னா ஆச்சரியப்பட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பிரபு தனியா ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காருங்க. அந்த பிஆர் டீம் கீழே வார் ரூம் தனியா இயங்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிரபுவோட பேஜை மட்டுமே ஹேண்டில் பண்ணுது. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு பல் டாக்டர். இந்த பக்கம் வக்கீல் அணி தனியா வச்சிருக்காரு. அப்படி பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து அப்படியே கம்மிங் டு கரூர் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, கரூர்ல முக்கியமா சிபிஐ விசாரிக்க வேண்டிய நம்ம டென்டல் டாக்டர், எனக்கு வேற வாய் வரல, டென்டல் டாக்டர் தான் வந்து பார்க்கணும், விசாரிக்கணும். ஏன்னா சம்பந்தப்பட்ட அன்னைக்கு இவர் தான் அங்க இருந்தார் ஸ்பாட்ல. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3, என்ன டென்டல் டாக்டர் இருந்தால் என்ன ஆதாரம் நீங்க கேட்கலாம். ஆதவர்ஜினா தான் ஆதாரம். ஆதவர்ஜினா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு நாங்க எல்லாரும் கரூர்ல இருந்து வெளியே போனாலும் தான் ஒரு டாக்டர் என்பதையே மறந்து விட்டு அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்தார் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். ஒரு பல் டாக்டர் எப்படா ஆபரேஷன் பண்ண முடியும், சிகிச்சை அளிக்க முடியும் நம்ம கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எய்டு வேணா பண்ணலாம், எப்படா சிகிச்சை பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு அங்க ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணது எல்லாமே அவங்க அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரே தான் பண்ணாங்க. இப்போ இது எல்லாமே நாம பார்த்துக்கிட்டு இருந்தோமா. அடுத்ததா இன்னொன்னுக்கு வருவோம். கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காரைக்குடியே நிம்மதியா இருந்துச்சு. எப்படி நிம்மதியா இருந்துச்சுன்னா, யாருமே இந்த ஆளு ரீல்ஸே போடல,
அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு. படு அமைதி. அந்த அந்த மாசத்துல ஏகப்பட்ட ஈவென்ட். நம்ம பர்த்டே இவரு டென்டல் டாக்டர் வருவாருன்னு ஒரு ஃபுல்லா பேனர் கீனர்லாம் அடிச்சுட்டாங்க. நெறைய டேட்ல அடிச்சுட்டாங்க. கடைசியில பார்த்தா ஆளு காரைக்குடியிலே இல்ல. எங்க என் பேர காரைக்குடியில சேர்த்துருவாங்களோ, கரூர்ல சேர்த்துருவாங்களோ, அப்பா பயமா இருக்கப்பான்னு அப்பா ஸ்கேப் பண்ணி அப்பா அவர சேவ் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாப்ல. ஆளு அப்ஸ்காண்டு. எப்போ வெளியில வராரு டி.கே. பிரபு அப்படின்னா, கரெக்டா மகாபலிபுரத்துல விஜய் விக்டிம் ரூம்குள்ள வச்சு அடைச்சு வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போனார்ல, கார் ஏறினார்ல, அப்ப இறக்குனாருங்க 10 ரீல்ஸ டபாக்குன்னு. அன்னைக்கு தான் வெளியே வந்த ஹை பட்ஜெட் விஜய். அந்த மாதிரி இவர் அப்பதான் வெளியில வராரு. அப்ப சிபிஐ இவர்கிட்டையும் விசாரிக்கணும். சம்பந்தப்பட்டிருக்காரு. நான் சொல்லல, ஆதவர்ஜுனா சொல்றாரு. சரி, அடுத்து கம்மிங் டு வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு வருவோம். அடுத்து இந்த நிகழ்ச்சிலாம் சொன்னேன்ல, காது குத்து இது மாதிரி ஏதாவது கல்யாணம் இல்ல வந்து ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம ஆளு போயிடுவாரு. போயிட்டு அந்த சம்பந்தம் இல்லாமல் போய் கேட்டரிங் வேலை பார்க்குறது, சாப்பாடு போடுறது, குழம்பு ஊற்றுறது, என்னமோ அவர் தலைமையிலேயே நடக்கிற மாதிரி. அப்புறமா அந்த ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி நடக்குதுல்ல, ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு பொதுவாக எல்லா அரசியல் கட்சியும் 10,000 கொடுக்கும். இப்போ இவரோட லாபி என்ன அப்படின்னா, கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியே பிரபு தலைமையில தான் நடக்குதுங்கிற மாதிரி அப்படி ஒரு மாற்றி விடுவாப்புல. அந்த மாதிரி எல்லாத்தையும் வேலையெல்லாம் பண்ணுறது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, தலைவன் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாரு காசு. எப்படி காசு வருதுன்னே தெரில. எப்படி அப்பா வீட்டில் யாரும் வேலைக்கு போகல, இவரு டென்டல் டாக்டராக இருந்தால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறத விட ஒரு நாளைக்கு ரீல்ஸ் போடுற எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இவர் அந்த மாதிரி இருக்கிற ஆளுகிட்ட எப்படி காசு வருதுன்னு ஒரே மர்மமாக இருக்குது. அப்போ இவர் வந்து இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாராமா. இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாரு அப்படின்றாரு. ஏன்னா சமீபத்தில் ஒரு பையன் அங்கேருந்து கட்சி விட்டு நின்ட்டான், வெளியே போயிட்டான், இவங்க அட்ராசிட்டி தாங்க முடியலன்னு. அந்த பையன் கட்சியில் சேரும் போது டென்டல் டாக்டர் போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி உங்களுக்குலாம் இந்த கட்சி செட் ஆகாது, நீங்கள் சேகுவாரா, கார்ல் மார்க்ஸு, ஃபிடல் கேஸ்ட்ரோ இப்படியெல்லாம் கருத்து பேசுகிறவரு, உங்களுக்கு இது செட் ஆகாது. நான் வந்து 4 லட்சம் போடுறேன்னா 8 லட்சமாக நாளைக்கு எடுத்துருவேன், நீங்கள் என்ன தம்பின்னு அவர் இப்படி அட்வைஸ் பண்ணவர் தான் மெண்டல் டாக்டர் அப்படின்னு அந்த பையன் நம்மகிட்ட டைரெக்டாக சொன்னார். இது ஒரு பக்கம் இருக்குது. இதை விட எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்குது, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நர்ஸு விமன் அசால்ட் கேஸு நம்ம பிரபு மேலே இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் காரைக்குடியில் இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரரும் நாம் தமிழர் கட்சிக்காரரும் தரமாட்டுறாங்க. என்னங்க அப்படின்னா, தம்பி நீ உனக்கு தரமாட்டேன், ஆனால் எப்போ தருவோன்னா எலெக்ஷன் டேட்டில் சார் சீட்டு வாங்குவார்ல அன்றைக்கி நாங்களே ரிவீல் பண்ணுவோன்றாங்க. ஐயோ அண்ணன் பிரபு அண்ணன், உங்களுக்கு நான் மட்டும் எதிரி இல்லை, உன் தொகுதியில் இருக்கிற நாம் தமிழர் காங்கிரஸும் தானே எதிரி காரைக்குடியில், பார்த்துக்கோ, நீ வந்து ஏதாவது வாழ்க்கை தொலைச்சிடாத, அதனால் தயவுசெய்து இப்பயே கட்சி விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஃபுல் டேட்டா வச்சுருக்காங்க. அந்த விமன் அசால்ட் கேஸில் 2 பேருமே வச்சுருக்காங்க. 2 பேரும் போட்டு வெளியிட போகிறதா நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே சரியான ஷாக்காக இருக்குது. வேறு ஏதாவது நான் மறந்துட்டேனான்னு உங்களுக்கு சொல்லணும்ல, நிறைய கேள்வியெலாம் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதில் இன்னொரு கேள்வி, அவர் ஹாஸ்பிட்டலில் நிறைய அமௌண்ட் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டேன். அதாவது அந்த டென்டல் டாக்டரு. அப்போ மற்ற காரைக்குடி ஹாஸ்பிட்டலை விட ரொம்ப அதிகம். அங்கே தான் நானும் பிரேசஸ் மாற்றினேன் 2020 சூர்யா டென்டலாக இருந்தபோது. 2 இயர்ஸ் அப்புறம் ரிமூவ் பண்ணும்போது அது வந்து டென்டல் டாக்டர் இவர் மாற்றிட்டு இருக்காரு, அதனால் அங்கே அதிகமாக போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் இந்த கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மாநில அளவில் என்ன லாபி பண்ணுறாருன்னா, புஜியோட லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு பர்பேஜ், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் மாவட்ட செயலாளர்கள் மற்ற எல்லார்ட்டையுமே காசை வாங்கி அதை ஷிஃப்ட் பண்ணி மாற்றி அனுப்புகிற வேலை எல்லாத்தையுமே இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளரை பற்றியே இவ்வளோ அயோக்கியத்தனம், இவ்வளோ மொல்ல மாதிரித்தனம் இவ்வளோ இருக்கு. நான் வந்து டீட்டெயிலாக எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும். ஐயோ அதுலேயும் ஒரு மாவட்ட செயலாளர்லாம் பொம்பளை பொறிக்கையாக இருக்கார். என்னத்தை செய்யனே எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த கட்சியோட கூட இருக்கும் ஆடியோலாம் அனுப்புகிறான். எனக்கு அதை கேட்க அருவருப்பாக இருக்குது. கருவம். சரி, அதையும் நான் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஏன்னா இவங்க வந்து ஹனி ட்ராப் ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹனி ட்ராப் ஜேர்னலிஸ்ட்டை ஹனி ட்ராப் பண்ணுற அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எவ்வளோ இறங்கி அடிக்கிறியோ அவ்வளோ இறங்கி நாங்களும் அடிப்போமுடா அப்படிங்கிறதுக்காக பெருஞ்சேனை ஒன்று உண்டுங்கிற மாதிரி நாங்களும் திரும்பி அடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீ என்ன வேணாலும் செய் ராஜா, நாங்களும் அடிப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.